வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ பதிவு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2016 காணப்படுகின்ற 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். லெட்ஸ் see the demo. முதலாவது டெக்ஸ்ட் டு ஸ்பீச். உங்களுக்கு தெரியுமா, வேர்ட் டாக்குமெண்ட் வந்து அந்த வேர்டை வந்து உங்களுக்கு வாசித்து காட்டும், ரைட்? இதனை செய்வதற்கு நாங்கள் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு சென்று அதில் ஒரு ஏரோ மார்க் கொண்டு காணப்படுகின்றது, ரைட்? அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி மோர் கமாண்ட்ஸ், தென் வந்து இந்த டாப் டவுனில் வந்து ஓல்ட் கமாண்ட்ஸை சூஸ் பண்ணி நாங்கள் அந்த ஸ்பீக் என்ற கொமாண்டை வந்து ஆட் பண்ணுதல் வேண்டும். மேலே பாருங்கள், இந்த ஸ்பீக் என்ற கொமாண்ட் இதனை ஆட் பண்ணுவோம், ரைட்? இப்பொழுது பாருங்கள், இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து அந்த ஸ்பீக் என்ற பட்டன் வந்து காணப்படுகின்றது, ரைட்? ஓகே, இப்பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி போட்டு அந்த ஸ்பீக் டூலை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அது இரண்டாவது எவ்வாறு ஒரு கரப்டட் டாக்குமெண்ட் வந்து ரிப்பேர் பண்ணுவது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ சில வேளைகளில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஒன்று கரப்டட் பண்ணியிருந்தால் அதனை எவ்வாறு ரிப்பேர் பண்ணுவது என்பதை இப்பொழுது நான் காட்டித் தருகின்றேன், ரைட்? இதற்கு வந்து நீங்கள் இந்த ஓப்பன் என்ற பட்டனை கிளிக் பண்ணி, ரைட், தென் ப்ரௌஸ் பண்ணி, அதாவது ஒரு கரப்டட் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஓப்பனில் வந்து டாப் டவுன் மெனுவில் வந்து ஓப்பன் அண்ட் ரிப்பேர் என்ற ஒரு லிங்க் ஒன்று காணப்படுகிறது. இப்பொழுது அந்த கரப்டட் டாக்குமெண்ட் வந்து ரிப்பேர் பண்ணப்பட்டு இந்த வேர்டில் வந்து ஓப்பன் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. மூன்றாவதாக நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்றினை எவ்வாறு ஓப்பன் ஃபைல் லிஸ்ட்டில் வந்து பின் பண்ணுவது என்பதை பார்ப்போம். இதற்கு நான் வந்து ஃபைலுக்கு வந்து இப்பொழுது இங்கே பாருங்கள், 2 டேப் வந்து காணப்படுகின்றது, ரீசன் அண்ட் பின், ரைட்? இந்த பின் அண்ட் டேப்பை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், நான் ஒரு டாக்குமெண்ட்டை நான் இங்கே வந்து பின் பண்ணேன், ரைட்? இதற்கு நாங்கள் ரீசன் அண்ட் டேப்புக்கு போய் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மேலே என்னுடைய மவுஸை கொண்டு வரும் பொழுது அதில் நீங்கள் காணலாம் இந்த பின் பட்டனை. இதனை கிளிக் பண்ணும் பொழுது இந்த டாக்குமெண்ட் வந்து இப்பொழுது அந்த பின் என்ற டேப்பில் வந்து காணப்படும், ரைட்? நான்காவது ஸ்மார்ட் லுக்அப். அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்டில் காணப்படும் ஏதாவது ஒரு கீவேர்டை வந்து நீங்கள் இந்த லுக்கப்பின் மூலம் தேடும் பொழுது அது ஆன்லைனுக்கு சென்று அதை பற்றி தேடி உங்களுக்கு இடது பக்கத்தில் அதுக்குரிய விளக்கங்களை தரும். உதாரணமாக இந்த அஷ்யூர் டெவப்ஸ் என்னும் இந்த கீவேர்டை நாங்கள் ஆன்லைனில் தேடுவோம், ரைட்? அப்போ இங்கே வந்து நாங்கள் இந்த ஸ்மார்ட் லுக்கப் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இப்பொழுது ஆன்லைனில் சென்று இந்த அஷ்யூர் டெவப்ஸ் என்ற கீவேர்டுக்கான தேடலை உங்களுக்கு தருகின்றது, ரைட்? ஐந்தாவது கிளிப்போர்ட் மல்டிபேஸ்ட். இங்கே வந்து நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இதில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கிளிப்போர்ட் என்னும் ஒரு லிங்க் ஒன்று காணப்படுகிறது. அதனை கிளிக் பண்ணுவோம், ரைட்? இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் ஹைலைட் பண்ணி அதை காப்பி பண்ணுவோம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கிளிப்போர்டில் அது காணப்படுகிறது. இன்னும் ஒரு டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணுவோம், ரைட்? அதுவும் இந்த கிளிப்போர்டில் காணப்படுகிறது. இதனை நாங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இதனை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது காட்டுகின்றேன். கிளிப்போர்டுக்கு சென்று இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்பொழுது பேஸ்ட், திருப்பி கிளிப்போர்டுக்கு சென்று பேஸ்ட், ரைட்? ஆறாவது ஃபில்லர் ஓ ரேண்டம் டெக்ஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு ஃபில்லர் டெக்ஸ்ட் ஓ ரேண்டம் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணுவதற்கு நீங்கள் ஈக்குவல் ரேண்ட் டைப் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு ஃபில்லர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம், ரைட்? இப்போ நீங்கள் 4 பேராகிராஃப் 2 சென்டென்ஸை நீங்கள் ஃபில்லர் டெக்ஸ்ட்டாக எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதே ஈக்குவல் ரெண்ட் அண்ட் 4 பேராகிராஃப் 2 சென்டென்ஸ், ரைட்? ஏழாவது கால்குலேட். அதாவது ஏதாவது ஒரு மேத் ஃபார்முலாவை நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம், ரைட்? இதற்கு நாங்கள் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து கால்குலேட் என்னும் கொமாண்டை வந்து ஆட் பண்ணுதல் வேண்டும். அதற்கு நாங்கள் வந்து இந்த ஏரோ மார்க்குக்கு சென்று இதில் வந்து மோர் கொமாண்ட்ஸ் என்பதை கிளிக் பண்ணி
தென் அதில் வந்து ஆல் கமாண்ட்ஸ் என்பதை கிளிக் பண்ணி இந்த கால்குலேட் என்ற கொமாண்டை வந்து நாங்கள் ஆட் பண்ணுதல் வேண்டும். ரைட், இங்கே பாருங்கள் கால்குலேட் என்ற கொமாண்ட் காணப்படுகின்றது, ஆட் பண்ணியாச்சு. ரைட், ஸோ இப்பொழுது அந்த கால்குலேட் என்ற கொமாண்ட் வந்து அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் காணப்படுகிறது. இப்பொழுது ஒரு மேத் ஃபார்முலாவை நாங்கள் செய்து பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் ஹைலைட் பண்ணி போட்டு இந்த கால்குலேட் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த 11 என்பது இங்கு காணப்படுகின்றது. ரைட், 8வது ஸ்க்ரோல் ஜூம். ரைட், உங்களுடைய மவுஸ் வீலை வந்து ஸ்க்ரோல் அப் பண்ணும் பொழுது இந்த டாக்குமெண்ட் வந்து மேலே நோக்கி செல்லும், ஸ்க்ரோல் டவுன் பண்ணும் பொழுது அது கீழே நோக்கி செல்லும். ரைட், இதனையே நீங்கள் வந்து கண்ட்ரோல் விண்டோஸ் கீயை அமர்த்தி கொண்டு ஸ்க்ரோல் அப் பண்ணும் பொழுது ஜூம் அவுட் பண்ணும், பிறகு டவுன் பண்ணும்போது ஸ்க்ரோல் டவுன் பண்ணும் பொழுது அது வந்து ஜூம் இன் பண்ணும். ரைட், 9வது ஒரு டாக்குமெண்ட்டில் எவ்வாறு டேபிள் ஒன்றை இன்சர்ட் பண்ணுவது என்பதை பார்ப்போம். இதற்கு நீங்கள் இந்த டேப் சிஸ்டத்தில் வந்து இன்சர்ட் என்ற டேப்பை கிளிக் பண்ணவும். ரைட், அப்பொழுது இந்த ரிப்பனில் வந்து டேபிள் என்பதை காணப்படுகின்றது. இதில் நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் க்ரியேட் பண்ணி இப்பொழுது உங்களுக்கு அந்த டேபிள் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டு காணப்படும். 10வது ஃபார்முலாவை எவ்வாறு நாங்கள் டேபிளில் வந்து பாவிப்பது என்பதை இப்பொழுது பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் காணப்படுகின்றது. இங்கே வந்து நான் இந்த ஒரு ஃபார்முலாவை நான் இங்கே ஏதாவது ஒரு கோலத்தில் வந்து இன்சர்ட் பண்ண போகின்றேன். இப்போ அதற்கு நாங்கள் லே அவுட்டுக்கு சென்று எந்த இடத்துல அந்த ஃபார்முலா செய்ய வேண்டும் என்பதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலாவுக்கு சென்று இங்கே பாருங்கள் சம் லெஃப்ட், அதாவது லெஃப்டில் இருக்கிற 3 கோலத்தையும் கூட்ட போகின்றது. இங்கே அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் நிறைய ஃபங்க்ஷன் இங்கே காணப்படுகின்றது. நான் இங்கே சம் ஃபங்க்ஷனை மட்டும்தான் இங்கே பாவிக்கின்றேன். ரைட், இதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இந்த 3 4 கூட்டி 7 கூட்டி 14 சொல்லி காட்டுகின்றது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் மறக்காமல் எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.